வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். ஆபகுக் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 1:5. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியான கிரியை, ஒருவராலும் நம்பவே முடியாத கிரியை, அதுதான் தேவன் நடப்பிக்கிறார். உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளை நோக்கி பார்த்து, யாருங்க புறஜாதியை நோக்கி பார்ப்பாங்க? ஆமென். இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கென்று ஆமென் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தாண்ட மாட்டார்கள், அதை அவர்கள் மீற மாட்டார்கள். ஆமென். அவர்கள் மார்க்கத்திலே அவ்வளவு வைராக்கியம் உடையவர்கள். எனவேதான் அபிஷேகம் பெற்ற பிறகும் பேதுருவை கொர்நேலை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், என்னதான் ஆவியில நிறைஞ்சாலும் பழைய பாரம்பரியம் இன்னும் உள்ள இருக்குது. ஆண்டவர் எனவேதான் சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆக்க வச்சு ஜோம் பண்ண வச்சார். சாப்பாடு டிலே ஆனா எத்தனை பேர் ஜோம் பண்ணுவீங்க? கை தூக்க வேண்டாம். ஆமா, நமக்கெல்லாம் பிபி ஏறும், எல்லாம் ஏறப்போ. இன்னும் ரெடி ஆகலையா? பேதுரு போயிருந்து தரிசனம் காண்கிறான். சிலர் பசி மயக்கத்தில் காண்பார்கள், அதை நான் சொல்லவில்லை. கண்ணெல்லாம் இருண்டுட்டு வரும், அது இல்லை. பேதுரு ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாரு, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் ரெடியாகி முடியலை, இப்போதான். அப்போ கொஞ்ச நேரம் கூட போயிருந்து ஜெபம் பண்ணி அப்படியே மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அதில் சகல விதமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுங்க, இதை எடுத்து பூசி. பேதுரு ஆமென். ஆண்டவர்கிட்டயே பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவர் தான் யாரு? பேதுரு. அதுக்கப்புறம் என்ன இந்த ஆண்டவர் சொல்ல, தேவன் சுத்தமாக்கினது நீ தீட்டாக எண்ணாதன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பேதுரு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுகிறார். இங்கே பாரு, 2 பேர் வந்திருக்கிறாங்க, சந்தேகப்படாமல் போ. பேதுரு அங்கே போகும்போது கொர்நேலை ஒரு பெரிய கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ தான் பேதுரு சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள்லாம் உங்கள் கூட சேரவே மாட்டாங்க, ஆனால் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. அவர் மட்டும் என்கிட்ட இடைப்படலைன்னா நான் உங்களை நோக்கி பார்த்திருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருந்தார்களாம். ஆசை யாரு பாது? தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிரியையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடப்பித்தார். இன்னைக்கு தேவனுடைய மகத்துவமான அந்த கிரியையை தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவனின் செயல்கள் ஆச்சரியமானவைகளும் அறிவுக்கு எட்டாததுமா இருக்கிறது. அறிவுக்கு எட்டாது. நம்ம எவ்வளவு யோசித்தாலும் நம்மளால அதை இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. கிருபையை குறித்து எத்தனை லட்சக்கணக்கான பாடல்கள் இந்த உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. கிருபையை குறித்து எத்தனை பிரசங்கங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் கிருபை என்று யாருக்குமே அதை சுருக்க முடியவில்லையே. அது இன்னும் பேசப்பட்டு கொண்டே தானே இருக்கிறது. அது இன்னும் பாடப்பட்டு கொண்டே தானே இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் என்னதென்று நம்மளால அளக்க முடியாது. சொல்லி சொல்லி தீராதது இயேசுவின் அன்பு. பாடி பாடி தீராது அவருடைய கிருபை. சர்வலோகத்துக்கும் அவரே தேவன். சர்வலோகத்துக்கும் அவர் தேவனாய் இருந்தும் கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் அவர் இஸ்ரவேலின் தேவனாக மாத்திரமே அறியப்பட்டார். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார், ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார், யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார், இஸ்ரவேலின் தேவனாய் அறியப்பட்டார். அவர் நமக்கும் தேவனாய் அறியப்படும்படிக்கு யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு யாரை தெய்வமாய் கொண்டார்களோ அவரை நாமும் தெய்வமாய் கொள்ளும்படிக்கு
அவர்கள் யாரை பிதா என்று அழைத்தார்களோ அவரை நாமும் அப்பா என்று அழைக்கும்படிக்கு ஒரு மகத்தான கிரியையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததற்காக ஸ்தோத்திரம். இது ஏற்கனவே உரைக்கப்பட்டது, புரியல யாருக்கும். ஏசாயா 56வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும், அவரை சேர்ந்து கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியம் செய்யவும், அவரை சேர்ந்து கொள்ளவும், ஓய்வு நாளில் அவரை ஆராதிக்கவும், என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற இஸ்ரவேலர் என்று சொல்லவில்லை, அந்நிய புத்திர, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புறஜாதியா. இது யாருக்காவது புரியுமா? ஏசாயா காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அவர்களுக்கு தெரிந்த வரைக்கும் கர்த்தரை யார் சேவிக்கணும், கர்த்தருக்கு யார் ஊழியம் செய்யணும்? லேவியர் சேவிப்பார்கள், இஸ்ரவேலர் சேவிப்பார்கள், அவருடைய நாமத்தை அவர்கள் தான் நேசிப்பார்கள், அவருக்கு ஊழியம் லேவியர் தான் செய்வாங்க, ஆராதனை இஸ்ரவேலர் தான் செய்கிறவர்கள். இதெல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதா இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் தேவ மகிமையை கண்டவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டவன், தேவ சத்தத்தை கேட்டவன், யார் போவாய் நமது காரியமாய், ஆண்டவருடைய அழைப்பின் ஏக்கத்தின் குரலை கேட்டு அர்ப்பணித்தவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலர் மாத்திரம் நேசித்து, இஸ்ரவேல் மாத்திரம் ஆராதித்து, இஸ்ரவேலர் மாத்திரம் சேவித்து கொண்டிருந்த அவரை இப்போ அந்நிய புத்திரர். யாருங்க அந்த அந்நிய புத்திரர்? கொஞ்சம் முன்னாடி பிதாவான என் தெய்வமே என்று அழைத்தோமே, நம்மை குறித்துதான், நம்மை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்நிய புத்திரர் நாமதான். கர்த்தர் என்ன செய்கிறார்? 8வது, 6வது, 7வது வசனத்துல, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். நான் கொண்டு வந்து, இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் என்னை கொண்டு வந்தா? நம்மை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஏசாயாவுக்கு தெரியாது யார சொல்றாருன்னு, ஆனா ஏசாயா வாயா இருந்து சொல்ற, அவ்வளவுதான். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நீங்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து யார் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? ஏசாயா சொல்லி இருக்கிறார். அவருக்கு தெரியல இது யாருக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேலருக்குன்னு அந்நிய புத்திரன் சொல்ல மாட்டாரே. ஏசாயா 9ல இருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரத்தில் கலிலேயாவில் உள்ள புறஜாதியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அது? புரியல. அவர் இஸ்ரவேலின் தேவனாய் மாத்திரமாக எல்லாம் அறியப்பட்டு கொண்டிருந்தார். இந்த எல்லையை தாண்டி தீர்க்க தரிசனம் வருகிறது. நல்ல கவனமா கேளுங்க. நாம எங்கேயோ இருக்கிறோம், அந்நியர், தேவராஜ்யத்துக்கு சத்துருக்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா நமக்கு ப்ராஃபஸி ஏசாயாவை வச்சு சொல்லி இருக்கிறார். நம்ம அதை பார்க்காம இப்ப யாராவது சொல்லுவாங்களான்னு ஓடிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் ப்ராஃபஸி எங்க அப்பா ஏசாயாவை யூஸ் பண்ணி இருக்கிறார், தானியேலை யூஸ் பண்ணி இருக்கிறார், எரேமியாவை யூஸ் பண்ணி இருக்கிறார். இந்த வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எனக்காக தீர்க்க தரிசனம் உரைக்க. ஜீசஸ். நீங்க அடுத்து கீழே படிங்க 10வது வசனம், உங்களுக்கு உண்டான கிருபை 11வது வசனம். நல்ல கவனிங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அவர்கள் ஆராய்ந்தார்கள்.
நல்ல கவனமா கேளுங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தங்கள் நிமித்தம் என்றால் அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும், இல்ல நமது நிமித்தம். அதனால தான் ஆண்டவர் பயங்கரமா பேசுறீங்க. ஏசாயா ஆராய்ந்து பார்க்கிறாரு, ஆளை காண்டல. எரேமியா ஆராய்ந்து பார்க்கிறாரு, எல்லாரும் ஆராய்ந்து பார்த்துட்டு காணாம போயிட்டாங்க. அப்ப எதுக்கு இந்த ப்ராஃபஸி? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா. அது ஆண்டவருடைய, அதான் அந்த அந்நிய புத்திரன். அதான் நீங்க புறஜாதிகள், அதுக்கு கீழே வாசிங்க. ஆமென். அதே வசனம் 12 பிற்பகுதி, அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும். இந்த பூமியில யாராவது உங்களை உற்று விரும்பி பார்ப்பாங்களாங்க? ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா? பரலோகத்தின் தூதர்கள் அவருடைய மணவாட்டியாகிய உங்களை ஆசையா பார்க்கறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உலகம் பார்க்க மேக்கப் போடாதீங்க, பரலோகம் பார்க்க பரிசுத்தம் என்கிற மேக்கப் போடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே. தூதர்கள்லாம் உற்று பார்க்க, தேவதூதர் அப்படி பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு ஐயே அப்படி சொல்லக்கூடாது. அவன் நம்ம எல்லாம் இன்னைக்கு யார் உற்று பார்க்கணும்னு உலகம் உற்று பார்க்க எத்தனை பெயிண்டுட்டப்பா. உங்களை சொல்லல, குத்துதுன்னா உங்களை தான் உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் ஹல்லேலூயா. அவன் ஒன்னெல்லாம் இப்படி போனா யாரு பாப்பா? ஏய், ஒரு கூட்டம் என்ன அப்படி எனது மணவாளனே என் இதய இனியவர் இயேசுயா உம்மைத்தான் நான் உம்மைத்தான் ஹல்லேலூயா. எனவேதான் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமா. வெறும் இஸ்ரவேலரை மட்டும் மீட்கிறதற்காக நான் உம்மை ஜனிப்பிக்கவில்லை, மாறாக நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. சொந்தமானதிலே வந்தது உண்மைதான், வெறும் சொந்தமானவர்களுக்காக மட்டுமல்ல. ஆமென். பூமியின் கடைசி பரியந்தம். சில நேரத்தில் பழைய ஆபிரகாம் ஸ்டோரி எல்லாம் வீடியோ இருக்குல்ல, பார்க்கும்போது நமக்கு தோணும், நம்ம இஸ்ரவேல்ல பிறந்திருந்தா எத்தனை பேர் வனாந்தரத்தில் விட்டாயிருப்போம்னு தெரியாது, அதை விட்டுருங்க. நமக்கு இப்படியெல்லாம் தோணும். ஏங்க, தேவன் நம்மை எங்கே பிறக்க வைத்தாரோ அதற்காக ஸ்தோத்திரம். எந்த நாட்டில் பிறக்க வைத்தாரோ அந்த நாட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்தில் பிறக்க வச்சாரோ, இயேசு பிறக்க போறது, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் எங்க பிறக்க போறேன்னு. நாம பிறக்க போறது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம ஆப்ஷன் கேட்டிருப்போம். அப்பவே ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே இங்கே வேண்டாம் ஆண்டவரே கேட்டிருப்போம். அதனால சொல்லலை. சிலருக்கு 70 வயசு ஆனதுக்கப்புறம் ஏன் பிறந்தேனே அப்படி இன்னும் புரியலை. ஆமென். அதனால ஆண்டவர் சில காரியங்கள் கேட்காமலே தேவன் அனுப்பி விடுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், பூமியின் கடைசி பரியந்தம், கடையாந்திரத்திலிருந்து நான் கூப்பிட்டாலும் என் சத்தம் அவருக்கு கேட்கும்.
இந்த ஆத்துமாவை அவர் அவ்வளவு விலையேற பெற்றதாய் பார்த்திருக்கிறார். நீ புறஜாதிகளை நோக்கி பார்த்து பிரமியுங்கள். கொர்நேலியு வீட்டுல போய் பேதுரு பிரசங்கத்தை கண்டினியூ பண்ண முடியல, இப்படி நிக்கிறாரு, இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு 7 பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம். 3வது பாயிண்ட்ல அங்க ஹோலி ஸ்பிரிட் இறங்கிட்டாரு. நம்ம 10 நாள் வெயிட் பண்ணோம்ல, நம்ம 10 நாள் காத்திருந்தோமே. 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தோம். அதன் பிறகு 10 நாள் வெயிட் பண்ணி ஜெபத்துல வேண்டுதல்ல ஒரு மனமாய் தரித்து அதன் பிறகு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இங்க பாரு, ஒரு செய்தி கூட முழுசா கேட்கல. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் இவங்களை தொடரார்னா இவர்கள் சாதாரணமானவர்கள். பேதுரு எப்படி இருந்திருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரே இதை செய்தார். இதற்கெல்லாம் காரணர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சமாய் வெளிப்பட்டு அந்த குழந்தை கிறிஸ்துவை தாயாகிய மரியாளும் யோசேப்பும் சுமந்து கொண்டு தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே சிமியோன் என்கிற தேவ மனிதர் இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னவென்றால், கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரே, நமக்கு ஒரு வார்த்தை நம் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் உரைத்தது உண்டானால் இந்த தீபம் அணையாமல் காப்பது கர்த்தருடைய உண்மையும் கர்த்தருடைய கிருபையும். அதனாலதான் உண்மை சூழ்ந்திருக்கிறது. இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவை கைகளில் எடுத்ததும் அவன் தேவனை ஸ்தோத்தரித்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று லூக்கா 2:30, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தின உம்முடைய இரட்சண்யத்தை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒளி, மீட்பை கொடுத்த ஒளி, வாழ்வை கொடுத்த ஒளி. புறஜாதி எதுக்கு அது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா இருள் இருக்கிறவனை யாருக்கு தெரியும்? இப்போ அந்த இருளில் இருக்கிறவர்கள் மேல ஒரு பெரிய ஒளி வந்தபோது தூதர்கள் பார்க்கிறாங்க, ஓ இவனுக்காகவா, இவளுக்காகவா. எனவேதான் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் என்று ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை லூக்கா 4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊர்ல ஆமேன் போய் தேவாலயத்தில் நிருபத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சிறுமைப்பட்டவர்கள் என்ற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்தாமல் தரித்திரருக்கு சுவிசேஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தரித்திரர், poor people, இந்த தரித்திரர் அவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இயேசு வந்தாராம். இந்த தரித்திரருங்கிற வார்த்தையினுடைய சில அர்த்தங்களை நேற்று பார்த்தேன். அதுல ஒரு அர்த்தம் என்னை அழ வைத்தது. என்ன அர்த்தம்னா, எல்லாத்திலையும் குறை உள்ளவன். எப்படி? எல்லாத்திலையும். சிலர் ஒன்ல மேக்ஸ்ல வீக்கா இருப்பாங்க, பிசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சிலர் தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆனா என்ன மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாத்திலையும் குறை உள்ளவன், எல்லாத்திலையும். அதான் நான் என்னுடைய சாட்சி சொல்லும்போது சொல்லுவேன். எங்கள் வீட்டில் மற்ற எல்லாரும் நல்லா பாடுவாங்க, நல்லா படிக்கவும் செய்வாங்க. நமக்கு பாட்டும் வராது, படிப்பும் வராது. ஸ்கூலில் என் தம்பி தங்கச்சியெல்லாம் வாங்கின அவார்டெல்லாம் கீழே இருக்கு.
எனக்கு அவார்டு கிடைச்சான்னு பார்க்குறீங்க. எனக்கு டிசி கிடைச்சதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் குறை உள்ளவன், எல்லாத்துலேயும். ஆனால் அந்த ஒளி எப்போ வந்துச்சோ, இயேசுவே நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும். எல்லாத்திலையும். அதனாலதான் ஆண்டவர் சும்மா சிறுமைப்பட்டவர்கள்னா இஸ்ரவேலர்கள் நிறைய சிறுமைப்பட்டாங்கல்ல, அதை நினைச்சு அவங்க என்ன நினைச்சிருவாங்க? இல்ல, அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஆமா, நான் ஆலயத்துக்குள்ள இருந்து இஸ்ரவேல் தேசத்துல உங்க மத்தியில ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்காக வந்தேன் நினைக்கிறீங்களா? எல்லாத்திலையும் குறைவுள்ள ஒருவன் உண்டு. எல்லாத்திலையும் எல்லாத்திலையும். ஆமா, நீ எல்லாம் பிறந்து வேஸ்ட் அப்படி மட்டும்தான் அவனை பார்த்து சொல்ல முடியும். எல்லாத்திலையும் குறைவுள்ளவன். அவனுக்கு இந்த ஒளிய நான் கொடுக்க வந்தேன். இந்த ஒளிய நான் கொடுக்க வந்தேன். ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கிடைத்தது. அதே நேரத்தில் இந்த ரட்சிப்பை பெற நமக்குள் இருந்த ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி என்ன தெரியுமா? எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் நான் குறைவுள்ளவன். ஹல்லேலூயா. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின பிரியமானவர்களே, எனக்கு தான் எதுவுமே முடியலையே, ஒண்ணுமே தெரியலையே. என்ன கை வச்சாலும் ஃப்ளாப். எதுல வேலைக்கு போனா அதுவும் செட் ஆகல, பிசினஸ் தொடங்கினா அதுவும் ஃப்ளாப். சரி, சும்மா இருந்து சாப்பிடலாம்னா வீட்டுல பார்வனோட மோசமா பாக்குறாங்க. என்ன எல்லாத்திலையும் குறை உள்ளவன். ஆண்டவர் அதை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை சுருட்டிட்டு போய் அப்படி உட்கார்ந்தாராம். அதுக்கப்புறம் எழும்பினார் அந்த குறை உள்ளவனுக்காக ஒளி கொடுக்கும்படியாக. அப்படி படிச்சுட்டு அப்படி போய் உட்கார்ந்துட்டு ஐயோ தெரியாம வந்துட்டேனே அப்படி சொல்லல. அதுக்கப்புறம் அப்படி எழும்பினார் பாருங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போதே ஸ்ட்ரக் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் பிரசங்கெல்லாம் ஓடாது. ஆமே, நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அந்த ஒளி என் மேல படுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? நான் எல்லாத்திலையும் அந்த தரித்திரன் நான் தான். அந்த தரித்திரன் நான் தான். ஆமென். வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்து கேளுங்க, உனக்கு என்னடா தெரியும்? ஒண்ணுமே. ஏதா ஒன்று சொல்லணும் பத்தி இல்லை. நம்மளை பத்தி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நாம போடுறோம் தெரியுமா? அதெல்லாம் பொய்ன்னு நமக்கே தெரியும். திரும்பி இருந்து அழுதுட்டு இருப்போம், கேமரா பார்த்ததும் சிரிப்போம். நம்ம தெரியும் உனக்கு என்ன, நீ எல்லாத்துலயும் இந்த தரித்திரன் பார்த்தோன்னா நம்ம நினைவில் என்ன தெரியுமா? அப்படி வழியில எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. அவர் வரலன்னா நீ எந்த வழியில உட்கார்ந்து இருந்திருப்ப? நீ எந்த பாதையில் இருந்திருப்ப? நீ குற்றுவராய் விடப்பட்டவன் தானே. இதோ நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அப்படியே கைகளை உயர்த்தி தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆமென். தூக்கி எது உன்னுடைய தகுதி? எல்லாத்திலையும் ஆமென். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்? சப்ஜெக்ட்னாலே எங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். ஆமென். நாங்கள் எல்லாத்திலையும் வீக். அப்படி எல்லாத்திலையும் குறைவுள்ளவனா இருந்த போது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன் தம்முடைய முகத்தின் வழிய எங்க பேதுரு மீன் பிடிச்சு பிரயாசப்பட்டு இயேசு வந்து பார்க்கும்போது பேதுருவின் படகு வெறுமை. இயேசு வந்து பார்க்கும்போது பேதுருவின் படகு வெறுமை. ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக ஆக்குவேங்கிறார். நல்லா மீன் பிடிச்சு நல்ல எக்ஸ்பர்ட் ஆகி தோல்வியை காணாத ஒருவனை இயேசு பார்த்து கூப்பிட்டார்னா நியாயம் இருக்கு. அவன் எல்லாத்திலையும் குறைவுள்ளவன். ஜனங்கள் சகையுட்ட பேசினாலே ஒதுக்கி வைப்பாங்க. அதுதான் அந்த ஊர். இயேசு சொல்லுவான், வீட்டில் நான் தங்குறேங்கிறார். பொதுவாகவே தண்ணீர் எல்லாரும் காலையில் சாயங்காலம் தான் எடுப்பாங்க. ஆனால் ஒருத்தி 12 மணிக்கு நண்பகல் நேரத்தில் எடுக்க போகிறாள். ஏன்னா காலையில் தண்ணி எடுக்க போனால் ஒதுக்கிடுவாங்க அவளை. மத்தியானம் தண்ணீர் எடுக்க போனாலும் ஒதுக்கிடுவாங்க. யாரும் இல்லாத நேரத்தில், வெயில் நேரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க போகிறா. இயேசு பேசுகிறார், நீ ஆராதிப்பேங்கிறார் ஆவியோடு உண்மையோடும் எல்லா இடத்துலையும். எல்லாத்திலையும் குறை உள்ளவர்கள். குறைவுள்ள பாத்திரம் குறைவுகள் நீக்கி கருவையால் பயன்படுத்தும் குயவன் நீ களிமண்ணா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்போ பாடுறது அதுதான் அந்த ஒளியினுடைய விசேஷம். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அவார்டு கூட வாங்கல. பாஸ் ஆறதெல்லாம் ஒரு பெரிய 7 கடலை தாண்டுவதை போல. எக்ஸாமுக்கு முந்தின நாள் டென்ஷன் ஆகுறோமோ இல்லையோ, ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் இரவெல்லாம் அப்படி ஊக்கமான ஜபமாக தான் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, 12th படிக்கும்போது உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? பிஇ படிக்கணும், டாக்டர் படிக்கணும் சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், எப்படியாவது 12th பாஸ் ஆயிரும். ஆனால் ஆண்டவர் அந்த ஒளியை இப்போ எங்கள் வீட்டு செல்ஃபில் அவார்டு வைக்க இடம் இல்லை. எங்கே போனாலும் ஒரு ஷீல்டு தாராங்க. பாதி சென்னையில் இருக்கு. அவன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அந்த தரித்திரன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் யோசித்ததில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று இதுவரை நடத்துகிறார்கள். இதை நினைக்கணுங்க. இதை நினைச்சாதான் எல்லாத்துக்கும் நம்ம அவரை பார்ப்போம். நம்ம இதை மறந்துடுறோம். இந்த சுவிசேஷம் என்கிட்ட வர்றதுக்கு ரீசன் நான் தரித்திரன். நம்ம இஸ்ரவேலரா? ஆபிரகாமுக்கு நம்மள தெரியுமா? ஏதாவது ஒரு கோத்திரத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லையே. அப்ப எப்படி இந்த சுவிசேஷம் வந்துச்சு? தரித்திரன்.
இன்னைக்கு கார்ல வரோம்னா சுவிசேஷம் வந்தனால, சுவிசேஷம் வர்றதுக்கு முன்னாடி. தரித்திரன்னா யாருன்னு கேளுங்க, யார்கிட்டயாவது கூப்பிட்டு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாமல் இந்த வழியில் உட்காந்துருப்பாங்களா. கரெக்டு தானே? கரெக்ட். கை கொடுங்க. நானும் இப்படி இருந்திருப்பேன். ஆனாப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷலபா கரபம்ரே. சில நேரத்தெல்லாம் கார்ல போகும்போது சிலர் அப்படியே உட்காந்துருக்கு, அப்படியே பார்த்துட்டு சில நேரத்தில் அப்படி என்ன அப்படி யோசித்து பார்ப்பேன். ஆனால் நேற்று இந்த வெளிச்சம் காட்டினதுக்கு அப்புறம் இன்னும் யோசிக்க தோணுது. ஆண்டவரே, என்ன தெரியும், உனக்கு என்ன வேலை தெரியும்னு என்கிட்ட கேட்டா, இந்த கிருபையை மட்டும் ஆண்டவர் தரலன்னா மற்றவங்களாவது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு, ஆனா ஒண்ணுமே எதற்குமே உதவா இயேசுவின் நன்மை. இந்த தரித்திரனுக்கு அந்த சுவிசேஷம் வந்ததென்றால் எனக்கு ஒரு சரித்திரத்தை கர்த்தர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி. பூமியின் கடைசி வரம், கடையாந்திரம் தேடி வந்தாருங்க. தேடி வந்து தேடி வந்து தேடி வந்து உங்க அட்ரஸை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க, ஹோம்ல வளர்ந்து இருக்கிறாங்க, ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்து இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தேடி 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 எத்தனை கோடி ஜனங்கள், லட்ச ஜனங்கள் அப்படி தள்ளி 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 இவன் தான் அப்படி. ஆமென். இதான் புறஜாதிகளை பார்த்து பிரமியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு காண்பித்த காட்சியில ஒரு கூட்டத்தை பார்த்து பிரமித்து நிற்கிறான். யாரு? தூதன் கேட்கிற, யார் தெரியுமா? தெரியல. யாரு? நம்மள யாருக்கும் தெரியாது. ஆமே. எத்தனை பேருக்கு தர்மம் கொடுக்கிறோங்க, ஒரு ஆளுக்கு பேராவது தெரியுமா? ஏன்னா நம்ம பார்வையில் அவங்க தரி கொடுப்போம், 1000 ரூபாய் வரை கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு பேர் தெரியுமா? தெரியாது. அவர் இருக்கார்ல, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். வழியருகே உட்கார்ந்து இருக்கிற குருடனுக்கு பேர் எழுதுகிறார். பர்த்திமை, எழுது. என்னங்க இது? எழுது அவனை. அவன் மனுஷன் பார்க்கிறபடி பாரு. அவங்க உங்க வீட்டில் ஒருத்தன் உண்டுல்ல, உங்க வீட்டில் ஒருத்தி உண்டுல்ல, அது இப்படி இருப்பாளே. எனக்கு பேரு தெரியாது. பேர் எப்படி தெரியும்? முக்கியமானவங்கன்னா பேரு தெரியும். பேரு தெரியாது. முச்சடியில் எழுந்தருளி மோசேன்னு கூப்பிட்டவர். அவன் ஆபிரகாமுக்கு பெயர் சொல்லி கூப்பிட்டவர். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு பேரை எழுதுங்கிறார். ஆவியானவர் எழுதி வைக்கிறார். பர்த்திமேயு. ஆண்டவருடைய அன்பு என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அந்த ஒளி வருவதற்கு முன்னாடி நான் தரித்திரன், எல்லாவற்றிலும் குறை உள்ளவன். அப்படி தரித்திரமாய் காணப்பட்டவள் தான் ரூத். நேரம் போகிறதுனால ஒரு பெரிய செய்தி, ஆனா இப்படிதான் செய்திக்குள்ளேயே போறோம். சுருக்கமா சொல்லி, கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டு அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை, ரூத்தின் சரித்திரத்தை எக்ஸாம்பிளுக்காக வைத்து வேகமாக ஒரு 5 காரியத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 10:16, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே
ஆடுகளும். எல்லாரும் சொல்லுங்க, யார் அந்த வேற ஆடு? தொழுவத்தில் உள்ளதுக்கெல்லாம் நம்பர் உண்டு. 100ல் ஒரு ஆடு காணாமல் போனால் நம்ம எல்லாம் தான் 100ல் 1ன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரைட், அதுல சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நம்ம அந்த லிஸ்ட்லயே இல்லாத ஆடு. எல்லாரும் சொல்லுங்க, நான் லிஸ்ட்லயே இல்லாதவன், அவர் லிஸ்ட்ல இருக்கிறேன். வேற ஆடு எனக்கு உண்டு. எப்படி சொல்றார் பாருங்க, எனக்கு உண்டு வேற ஆடுகள், அவைகளையும் நான் கொண்டு வர. அவைகள் வரும் என்று சொன்னாரா? அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாரா? அப்ப அவர் கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதற்கு பின்பு பிறந்த புறஜாதியார் அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்நிய புத்திரர் கொண்டு வர வேண்டும். மோவாப் ஸ்திரீ தான் ரூத். மோவாப் என்றாலே 10 தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காத சந்ததி. இப்பொழுது பெத்லகேமில் குடியிருக்கிற நகோமி பஞ்சம் உண்டானது நிமித்தம், வாழ்க்கையில குறைவு உண்டானது நிமித்தம் பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு மோவாபுக்கு வருகிறாள். மோவாபிலே தன் 2 மகன்களுக்கு திருமணம் அந்த மோவாபிய பெண்களை செய்து வைக்கிறாள். ஒருவள் ஓர்பாள், இன்னொருவள் ரூத். நகோமியின் கணவன் மரிக்கிறான். நகோமியின் 2 குமாரர்களும் மரிக்கிறார்கள். அதன் பிறகு நகோமி மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு புறப்படும் போது ஓர்பாள் நகோமியை கட்டி அணைத்து முத்தமிட்டு திரும்பி போறா. ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். அந்த ரூத்தை நகோமி கொண்டு வருகிறாள், பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறாள். ஒருத்தங்க அழைத்து கொண்டு வராம இந்த ரூத்துக்கு பெத்லகேமுக்குள்ள எண்டராகவே முடியாது. அவள் மோவாபிய ஸ்திரீ என எல்லாருக்கும் தெரியும். அவளை யாராவது பார்த்து கை நீட்டுனா அவ உடனே யாரை கை கட்டுவானா? நகோமிய. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நகோமி போனது அவள் வாழ்க்கையில குறைவு வந்ததுனால, அவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்ததுனால திரும்பி ரூத்தை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறாள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் குறைவுபட துவங்கினதினால் பரலோகத்திலிருந்து இறங்கி வரவில்லை. அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்தவர். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார். வெறுமையாக்கி வந்தார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நடந்து போனால் மூப்பர்களுக்கு அவருக்கு முன்பாக இருக்க முடியாது, தூதர்களுக்கு அவரை பார்க்க முடியாது. எல்லாரும் தங்களை மூடிக்கொள்ளுகிறவர்கள். ஆனா நாம நெருங்கி பழகணும், பயப்படாம அவர்கிட்ட ஓடி வரணும், அவர் பாதத்துல முத்தமிடணும், அவர் மார்பில சாய்ந்திருக்க வேண்டும், அவர் கையை பிடிச்சு அழணும், அவர் கையை பிடிச்சு நடக்கணும், அவரோடு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்மை தாமை வெறுமையாக்கி வந்தார். நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க ரூத் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்தாள். நகோமி தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்தாள். ரூத்தை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு வந்தாள். வரும்போது அழுது கொண்டுதான் வருகிறாள். இனி என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லிதான் வருகிறாள். திருப்தி இல்லை அவளுக்கு, திருப்தி இல்லை. இந்த ரூத்தை அழைத்து பெத்லகேமுக்கு கொண்டு வருகிறாள். தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வருகிறாள். ஆனா அவளுக்கு திருப்தி இல்லை. அதனால சொல்லுகிறாள், என்னை இனி நகோமின்னு சொல்லாதீங்க, மாறா என்று சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்குண்டான எல்லாவற்றையும் என்பதை விட தன்னை இழந்து என்னையும் உங்களையும் கொண்டு வந்து, ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். ஐயோ, இவனுக்கு அப்படி அவர் நினைக்க மாட்டார். திருப்தி, திருப்தி. எங்க நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம கையில் இருக்கிற அவ்வளவு காசையும் செலவு பண்ணி நம்ம ஒரு வீடு கட்டிட்டோன்னு வைங்களேன்,
சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டோம், நமக்கு கையில் இருக்கிற இனி காசே கிடையாது. கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் வாங்கி சிலருடைய திட்டுகளை வாங்கி எல்லாம் வாங்கி வெயில் மழை இரவு பகல்லாம் பார்க்காம பிரயாசப்பட்டு ஒரு வீடு கட்டி அது நல்ல நம்ம குடியிருக்கிறோன்னா இந்த பிரயாசத்தெல்லாம் நம்ம பெருசாக எண்ண மாட்டோம். அந்த வீட்டை பார்த்து அப்பா என் ஆண்டவர் அப்படிதான் திருப்தி அடைகிறாராம். அவ்வளோ பாடுகளுங்க, அவ்வளோ நம்ம முகத்தில் துப்ப வேண்டாம். நமக்கு முன்னாடி ஒருத்தங்க நம்மளை பார்த்துட்டு தரையில் காரி துப்புனாலே அந்த இரவு நமக்கு தூக்கம் வராது. ஆனால் இவருடைய முகத்தில் துப்புறாங்க, ரோமத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க. பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்கார போகிறார். ஆனால் அவர் ஆல்ரெடி உட்கார்ந்தவர் தானே. பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்காருவதற்காக அவர் பாடுபட்டாரா? இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறார். பிதா இவரை வெறுமையாக்குனாரா? இல்லை, இவரே தம்மை வெறுமையாக்குறார். எல்லாம் பட்டுட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருப்பதை பார்த்து அவர் அப்படியே திருப்தி அடைகிறார்னா, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்தில் காணப்படுவார்கள். காரணம் சொல்லி சமூகத்தை விட்டு விலக மாட்டார்கள். நீங்க தேவனை ஆராதிக்க தேவ சமூகத்தில் வந்து இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். அவர் அப்படி நம்மளை பார்த்து திருப்தி அடையும் போது, இத்தனை கோடி தூதர்கள் ஆராதிக்கும் போது அவருக்கு உண்டாகாத திருப்தி இந்த ஒருத்தங்கிட்ட இருந்தா தூதர்களும் ஆசையாய் விட்டு பார்ப்பாங்க. இதுக்கு பேருதான் கிருபை. இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்காக பேசினார். லூக்கா 4வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே சாரிபாத் விதவையை குறித்து, நாகமானை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 4:27 புறஜாதியோடு கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒளியாய் வந்து, அது வெறும் வார்த்தை அல்ல, அவர் அப்படியே தான் வாழ்ந்தார். சீஷர்கள் பாருங்கள், அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்களாம். என்ன இவள்கிட்ட போய் பேசுறாரு? அந்த இடத்துல கூட அவருக்கு ரொம்ப பசிக்குது, ஓடி போய் சாப்பாடை கொடுன்னு இல்லை. அவங்க போனது அவருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு, வந்துட்டு கொடுக்காம இருக்கிறான். ஆனாலும் அவள்கிட்ட இவர் பேசியிருக்க கூடாது. அவர் பேசுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மோவாபிய ஸ்திரீயே என்று கூட சொல்லவில்லை, மகளே கேள். பேசுறாரு. அது மாத்திரமல்ல, 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும் பார்த்தால், நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், பேசுறார். ரூத்துக்காக பேசுகிறார். வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவளை யாரும் ஈனம் பண்ணக்கூடாது, அவளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ரூத்தோடு பேசுகிறார். நீ வேற வயலுக்கு போகாதமா, இங்கேயே இருந்துக்கோமா, நீ என் வேலைக்காரர்கள் கூடவே நீ ஆகாரம் புசிக்கலாமா. ரூத்தோடு பேசு. ரூத்தெல்லாம் இதில் எதிர்பார்க்கவே இல்லை. ரூத்து எதிர்பார்த்து, எனக்கு 2-3 கதிர் கிடைச்சாலே பெரிய விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, அத்தனை பேர் வயல்ல இருக்கும் போதும் போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து பேசுகிறார். இதுக்கு பேர் தான் தயவு. நமக்காக பேசுவதனால் தான் காக்கப்படுகிறோம். வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நமக்காக பேசுவதனால் காக்கப்படுகிறோம், நம்மோடு பேசுவதனால் உருவாக்கப்படுகிறோம். சமாரியா ஸ்திரீயோடு பேசினார் பாத்தீங்களா? பேசிட்டு இருக்கும் போதே அவள் உருவாக்கப்பட்டாள். தண்ணீர் எடுக்க வந்தவள் குடத்தை வைத்துக் கொண்டு தேசத்துக்கு, பட்டணத்துக்குள்ள ஓடுகிறாள். எதற்கு தெரியுமா? சுவிசேஷம் சொல்ல. நம்மோடு, நமக்காக அவர் பேசுகிறார்.
யாக்கோபுக்கு தீங்கு செய்ய லாபான் வரும்போது லாபானோடு பேசினதினால் யாக்கோபு காக்கப்பட்டார். சொல்லுகிறார் ரூத்துட்ட, இங்க பாருமா, நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன், இல்லைன்னா அந்த இடத்துல அவளை துரத்தி விட்டிருப்பாங்க, துரத்தி விடப்பட்டிருப்போம். நமக்காக அவர் பேசினதுனால இன்னைக்கு அவர் சமூகத்தில் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ரூத்தோடு பேச பேச ரூத் உருவாக்கப்படுகிறாள். இதுக்கு பேர் தான் தயவு. யோவான் 12வது அதிகாரம் 32, 33 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12வது அதிகாரத்தின் 32, 33 வசனங்கள். நான் பூமியில் இருந்து எல்லாரும் இழுத்துக் கொள்வேன் என்றார். போவாசின் கண்களிலே கிடைத்த கிருபை ரூத்தை இழுத்துக் கொண்டது. அது அவளை எங்கே கொண்டு போய் விட்டதென்றால் போவாசின் பாதத்தின் அருகே. அறுப்பறுக்கிறவர்களுக்கு பின்னாக லாஸ்ட்ல இருந்தவளை போவாசுக்கு பாதத்தருகே. இப்ப அவளால போவாச தொட முடியும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? கண்களிலே இழுத்துக் கொள்ளுகிற வல்லமை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையானாலும் இதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதுதான் காருண்யம். நம்மை கொண்டு வந்தது கிருபை, நமக்காக பேசுவது தயவு, நம்மை இழுத்தது காருண்யம். எரேமியா 31:3, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால். ஹல்லேலூயா. உம் அன்பின் கயிற்றால் என்னை அழைத்தீர், அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். உம் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். கைகளை உயர்த்தி, எதற்குமே உதவாத என்னை தேடி, ஓ எட்டாத உயரத்திலே லவ் யூ பா. எதற்குமே உதவாத என்னை எட்டாத உயரத்திலே. அல்லேலூயா. கண்மலையின் மறைவுக்குள்ளாய், ஓ கரத்தின் நிழலினாலே இழுத்துட்டார். அப்படி இழுக்கிறார். குப்பையில் இருந்தே இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்து. என்னுடைய கேள்வி, அந்த கண்களை மட்டும் ரூத்து பார்க்காம இருந்திருந்தா அவ இப்படி வந்து பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருப்பா. ஆமா, அவருடைய காருண்யம் நம்ம இழுத்ததுனாலதான். எப்படிங்க முடியுது? 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஆராதனை என்னதும் நல்ல கிளம்பி வந்து உக்காந்துருந்து, இதுக்குள்ள வந்து இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமான நிலையிலிருந்து வந்தவங்களாம் கேட்டா கிடையாது. நேற்று இரவு வரை கண்ணீர் வடித்து இன்று காலையில் வந்தவர்கள் உண்டு. கண்ணீரோடு இங்க வந்திருந்து இயேசு நல்லவர்னு பாடுறவங்களும் உண்டு. இது எப்படி சாத்தியாச்சு? ஒண்ணு இழுக்குது. தாவீது சொல்ற, நான் எங்க போவேன்பா, நான் பாதாளத்துல படுக்க போட்டால் உங்க கை என்ன பிடிக்குது. உந்தனின் அன்பின் அடையா. கைகளை உயர்த்தி அப்படி நன்றியோடு, என்னை நீ நிறுத்தினே. ரூத்து நினைச்சிருப்பாளா நாளைக்கு நம்ம சரித்திரம் பேசப்பட போகுது? நீங்க அந்த புக்கை படிக்கும் போதே ரூத்தின் புஸ்தகம்ல எழுதப்படல, ரூத்தின் சரித்திரம். அவளுடைய ஆரம்பம் தரித்திரம்.
எப்போ போவாச மீட் பண்ணாலோ அதுக்கப்புறம் சரித்திரம். தரித்திரமா இருந்தோம், மீட் பண்ணிட்டாரு, இனி சரித்திரம் தான். இந்த தரித்திரத்தை அந்த போவாஸ் சரித்திரமாக்குவார். ஒரு வார்த்தை இருக்கு எசேக்கியேல் 20:17. நேரம் போயிட்டு 2 பாயிண்ட் சொல்லிட்டு விட்டுறேன், அப்பதான் ஒரு நிறைவு இருக்கு. 20:17 அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது. என் கண் அவர்களை தப்ப விட்டது. என்ன வார்த்தைங்க! எப்படி தப்ப விட்டுருக்கோம்? ஆமே இல்ல, எப்படி தப்ப விட்டுருக்கோம்? சத்துரு நெருங்கும் போது இங்க இருந்து கண்ணு காட்டுவார் இப்படி. ஆமே, அவருடைய கண் அப்படி தரையில குனிந்து எழுதி கொண்டிருக்கிறவர் இப்படி பார்த்தார். ஒருத்தி எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு இப்படி பார்த்துட்டு மீண்டும் எல்லாம் ஆண்டவர் நேற்று இடைவிடும் போது எல்லாரும் நான் பேசுனது ஒரு வார்த்தையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவள் என் கண்ணை பார்த்துட்டா. இல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும் சொல்லி இப்படி 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 பார்க்கும். கண்ணு பார்த்துட்டு, பார்க்க வேண்டிய நேரத்தில் மட்டும் அவர் பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம பார்க்கிற எதையுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். என் கண் அவர்களை, அதான் அந்த கிருபை. ஆமா, இதுக்கு பேர் தான் காருண்யம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம். அடுத்ததாக மத்தேயு 8:11 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது 13 14 வசனங்களை வாசியுங்கள். ரூத் இப்படி சொல்லுகிறாள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டாம், உம்முடைய ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும். அவன் நல்ல அந்த வார்த்தையில நிக்கணும். ஏன்னா நம்ம இல்ல, அது இந்த வேலைக்காரர்கள்ல ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும். ஆண்டவர் இந்த பந்தியில வந்து உட்கார்றதுல ஒரு ஆளுக்கு கூட நான் ஈக்குவல் கிடையாது. தன் தரித்திரத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் இப்படி சொல்ல முடியும். இல்லைன்னா பரிசைய ஆவி வந்துடும். இவங்க எப்படி திருவந்தெடுக்கலாம்? நம்ம அடுத்த ஆள் ஜட்ஜ் பண்ணுவோம். இல்ல, பரிசுத்த ஆவியான ஆளுகைக்குள்ள இருக்கிறவங்க, ஆண்டவரே ஒருத்தருக்கு கூட மனத்தாழ்மையா ஆண்டவர் பீடத்தில் தாழ்த்தி சொல்றேன். எப்பவுமே வந்திருக்கும் போது, ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரை விட நான் ரொம்ப குறைவுள்ளவன். எல்லாரோட எங்க ஊழியத்துக்கு போனாலும் அந்த எண்ணம் நம்மளை இன்னும் தாழ்த்தும். தேவ சமூகத்தில் அதுல கிருபை வந்து நம்ம மேல மிதக்கும். அப்படியே ஒரு நாளும் ஒருத்தர் இவங்க எப்படி எடுக்கலாம், இவங்க எப்படி. இந்த ரூத்தை பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு கூட நான் ஈக்குவல் கிடையாது. ஒருத்திக்கு கூட நான் சமானமா இருக்கவில்லை. போவாசுடைய அடுத்த வார்த்தை கேளுங்க, 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். யார் பக்கத்துல? இதுதான் இரக்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே அவருடைய ஜனம் அல்லாதிருந்தீர்கள், இப்பொழுதோ அவருடைய ஜனமா. அந்த வரிசையில கொண்டு உட்கார வச்சுட்டாரு. முன்னே இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றீர்கள். 1 பேதுரு
2வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒளியில நமக்கு கிடைத்தது கிருபை, நமக்கு கிடைத்தது தயவு, நமக்கு கிடைத்தது காருண்யம், நமக்கு கிடைத்தது இரக்கம். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியில அமரப் போகிறோம். எந்த நினைவோடு தெரியுமா? இங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட ஈக்குவல் கிடையாது. இந்த நினைவோடு இருந்தா கண்ணீரோடு தான் தேவ சமூகத்தில் இருப்போம். நாம் இந்த நினைவோடு என்னைக்காவது இருந்திருக்கிறோமா? நாம் நம்முடைய தரித்திரத்தை மறக்கிறோம். போவாஸ் சொல்ற, நீ உட்காரு. லாஸ்ட் வரிசையில் இருந்தவ இப்ப அறுப்பறுக்கிறவர்கள் அருகே வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். எல்லாரும் இப்படி பார்த்திருப்பாங்க. ரூத்துக்கு அது கவலை கிடையாது. ஏன் என்னை உட்கார சொன்னது இந்த வயலோட ஓனர் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. ஆமென். கூட அறுப்பறுக்கிறவர்கள் அல்ல, இந்த சபையுடைய ஓனர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வதாக 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தம். ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், மணவாட்டியை உடையவனே மணவாளன். யார் அந்த மணவாட்டி? இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய கூட்டம். ரூத் நினைத்து பார்த்து, ரூத்துக்கு எது ஆரம்பத்துல பெருசா இருந்துச்சுன்னா இந்த பெத்லகேமுக்கு வர்றது பெருசா இருந்துச்சு. அடுத்து எது பெருசா இருந்துச்சுன்னா அடுத்து சிந்த விடுகிற கதிர் பெருசா இருந்துச்சு. அடுத்து எது பெருசா இருந்துச்சுன்னா பந்தி பெருசா இருந்துச்சு. ஆனா அந்த காருண்யம், அந்த தயவு, அந்த இரக்கம் இது இன்னும் குறையல, அது கூடுகிறதை பார்க்கும் போதுதான் ரூத் புரிந்து கொண்டாள், இவருக்கு நம்ம மேல ஒரு நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ஆமென். இப்பொழுது அவர் பாதத்தில் போய் அமர்ந்திருக்கும் போது போவாஸ் பார்த்து சொல்லுகிறான், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன். நம்மேல் அவர் வைத்த அன்பு நமக்கு எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை எல்லாமே செய்து கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது 3:18 நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஓசியா 3:3 எனக்காக காத்திரு. ரூத் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். எபிரேயர் 9:28 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் மீண்டும் தரிசனமாவார். இதற்கு பெயர்தான் நேசம். உன்னத பாட்டு 2 அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி. எப்படி எப்படி இவளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு ஒருத்தங்க கேட்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொடி பறக்கும். அவர் நேசிக்கிறார், அவன் நேசிக்கிறான் இல்ல, அவர் நேசிக்கிறார், அவர் நேசிக்கிறார், நேசிக்கிறார். நம்மேல் வீசின ஒளியில நாம் பெற்றுக்கொண்டது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய நேசம், இவையெல்லாம் அடங்கினதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். ஆமென் சொல்றவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி
உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வையால் என்னை ஏசையா, அன்பினால் ஏசையா, ஏசையா, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி செபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்னு சொல்லும் போது மனதார ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய நேசத்திற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்க மேல நீர் வைத்த பாசம், அன்பு, காருண்யம், இரக்கம், தயவு, கிருபை, இன்னைக்கு நாங்க இங்க இருக்கிறோம். ஒரு ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளில் ஒரு ஆளுக்கு கூட நாங்க சமானமாய் இல்லை. ஆனால் எங்களை நம்முடைய பந்தியில கொண்டு வந்து அமர வைக்கிற நம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. 1000 நாவ் இருந்தாலும் நன்றி சொல்ல தீராது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம்.